யூனிக் அகாடமியோட நிறுவனர் ஜெய் கோவிந்தராஜ் ஐயா, அகில இந்திய தமிழ் சங்கம், அந்த அவர் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகளில் இப்போ நம்ம நிறைய கற்றுட்டு இருந்திருப்போம். ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது இப்போ வந்து பியூன் வேலையிலேருந்து மேலே கலெக்டர் பதவி வரைக்குமே நம்ம போட்டித் தேர்வு எழுதுகிறோம். 51 வயசாகுது, இன்னும் நானும் எழுதிட்டே இருக்கேன், தேர்வு எழுதுகிறேன். அப்போது நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்மை தூண்டி விடும்போது, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில் யாரோ ஒருத்தர் நாளை இதே தமிழ் சங்கத்தில் இந்த அலங்கரித்து கொண்டிருக்கின்ற இந்த அவையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினராக நாளை வரலாம். வருவீங்களா, வரமாட்டீங்களாமா? கட்டாயமா இல்லையா? அந்த கனவை வந்து விதைக்கக்கூடிய இடம்தான் இந்த மாதிரி தமிழ் சங்கங்கள் எல்லாம். உனக்கு ஒரு உண்மையை சொல்லலாம், நான் தப்பு இல்லை, நான் போகிற இடமெல்லாம் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கு இத்தனை ஆண்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நான் மேலே வந்து உட்கார்றேன் அப்படின்னாக்கா சத்தியமாக நடக்குமாங்கிறது என்னோட விதியிலேயே எழுதப்படாத ஒன்று. நீ புரிஞ்சுக்குவே எனக்கு தெரியல. 12வது முடித்ததுமே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி முடித்ததும் ஆடு மாடுகள் இருக்கிற ஒரு இடத்துல அதையெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு வீடு தான், விவசாய குடும்பம், 20 ஏக்கர் காட்டில். படிக்கவே கூடாதுன்னு தலைகளை நிற்கிறாங்க. 3 நாள் சாப்பிடாம இருந்து நான் படித்தே தீருவேன்னு சொல்லி வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, படிக்கவும் கூடாது, வெளியே போகக்கூடாதுன்ட்டாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டியில் போட்டு புத்தகத்தை ஆடுகள் மாடுகள் மேய்க்கும் போது அதை எடுத்துகிட்டே போய் தெரியாமல் உட்காந்து படித்து இன்னைக்கு பிஹெச்டி வரைக்கும் வந்து நிற்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு தமிழ் அமைப்பு ஆத்தூரில் இருக்குது. ஆத்தூரில் பாரதி மகாத்மா பண்பாட்டு பேரவைன்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் என் குழந்தை இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறா, ஒரு நாட்டிய முற்றம், அதுக்காக போயிருக்குன்னு. அப்போ அவங்க பேசின பேச்சில் மாமனார் மாமியார் எல்லாம் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஒரு கல்வியாளர் யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, நீ போகிற பாதை சரியானதுன்னு நினச்சாக்க தைரியமாக எதிர்த்து பேசு, நீ வேணுங்கிறத வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அன்றைக்கி சாயந்தரமே வீட்டுக்கு வந்து என் மாமியார்ட்ட சண்டைக்கு நிற்கிறேன். சேலையை இடுப்பி சொருகிக்கிட்டு முடியவே முடியாது, நான் படிப்பேன், போவேன், வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தது. இன்றைக்கு எம்ஏ, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி, அப்புறம் ஒரு எம்ஏ யோகாவில், இன்றைக்கு ஒரு பெரிய கல்லூரியில், தேவியாக்குறிச்சி பாரதியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக மாணவிகள் மெச்சுகின்ற ஒரு ஆசிரியராக நான் இருக்கேங்கிறதுல பெருமை கொள்கிறேன். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களாகிய நமக்கு எந்த இடத்துல வேணாலும் ஒரு டாட் வந்து விழலாம். நம்மளா தேடிக்கிற தப்பான வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற விஷயமா இருக்கலாம். இப்போ எனக்கெல்லாம் எங்கள் அப்பாவே கொண்டு வந்து காட்டுக்காரங்க தான்ப்பா நம்மளுக்கு காலம் முழுக்க சோறு போடுவாங்கன்னு சொல்லி அவரோட தாய்மாமா வீட்டில் தள்ளி விட்டது என்னையெல்லாம். ஆனால் என் கணவரின் ஒத்துழைப்பால் இன்றைக்கி வந்து இன்னமும் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையிலையும் வரேன் அப்படின்னாக்கா அவங்கள சப்போர்ட், அந்த நம்பிக்கையையும் நீ கொடுக்கணும், வீட்டுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும், பாடுபடணும். கல்வி அப்படிங்கிறது எங்கே வேணாலும் நம்மை கொண்டு போய் உட்கார வைக்கும். நம்மை படைத்த இறைவனால் கூட நம்முடைய ஆசை, கனவு, லட்சியம் எதையும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் ஒரு படித்தவனால நம்முடைய ஆசை, கனவு, லட்சியம் அத்தனையும் நிறைவேற்ற முடியும். இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது இதுதான். முடிஞ்சு போச்சு லைஃப்னு நினைக்காத, முயற்சி செய்து கொண்டே இரு. அதே மாதிரி எங்கே இந்த மாதிரி கூட்டம் நடந்தாலும் போய் கேளு, ஓகேவா? செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் சிறிது வயிற்றுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர வயிறே கதி அப்படின்னு உட்கார்ந்துருக்க கூடாது. டைம் வீணா போச்சுன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி தமிழ் கூட்டங்கள் நடக்கின்ற இடத்துக்கெல்லாம் போய் உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று பெருத்த ஆசையோடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வினை எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு கூட்டம் நடத்தணும்னா எவ்வளோ செலவாகும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நானும் ஒரு துணை செயலாளராக இருக்கேன். ஒரு அமைப்பில் எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அதற்காக இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கைதட்டலை கொடுத்து இந்த கூட்டத்திற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய பாரதியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி அவர்களுக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள தமிழ் திரு ராசி சரவணன், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாவட்ட தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற வருக என வரவேற்கிறேன்.
வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரிலே தொடங்கி புரட்சி தலைவர் என அனைவராலும் போற்றப்படும் எம்ஜி ராமச்சந்திரன், கலைஞர் கருணாநிதி உள்ளிட்டவர்கள் கூட ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்டவராக இருந்தாலும் கூட தமிழை வளர்க்கும் வேலையை இந்த தமிழ்நாட்டு மண் தான் கொடுத்தது. தமிழை காத்தவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அது எந்த துறையை எடுத்தாலும் கூட மாற்று மொழியில் தாய்மொழியாக கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது தமிழுக்கே உண்டான சிறப்பு. நீங்கள் சினிமா துறையை எடுத்துக்கொண்டீர்களானால் டிஎம் சவுந்தரராஜனில் இருந்து, பி சுசீலாவில் இருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியத்தில் இருந்து, இயேசுதாஸில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தமிழை பெரிய அளவுக்கு தூக்கி பிடிச்சிருக்காங்கன்றது நாம் மறக்கவே கூடாது. அது அரசியல், அது கலை, நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னாலும் சரி. அமெரிக்காவினுடைய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். இதுதான் தமிழுக்கு மிகப்பெரிய சிறப்பு. மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை காப்பாற்றி இருக்கும் சூழ்நிலையில் தமிழை தாய்மொழியாக கொண்ட நம்முடைய தலைமுறை தான் தமிழை மறக்கடிக்கிறது என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகம் கற்காத தமிழ் பேசுபவர்கள் ஆங்கில கலப்பு இல்லாமல் வெகு சுத்தமாக தமிழை பேசுகிறாங்கன்றது நாம் தெரிஞ்சுக்கணும். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கும் பெயர் சுத்த தமிழில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு கிராமப்புறத்தில் தமிழை காப்பாற்றுறோன்னு சொல்ற நாம தான் ஆங்கில வார்த்தையை தமிழில் கலந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழை மறக்கடிக்கக்கூடிய, இல்லை வேற ஏதாவது ஒரு வார்த்தை கூட போட்டுக்கோங்க, அந்த குற்றம் செய்தவர்கள் நம்ம தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான். நம்முடைய பெற்றோர்கள் கூட தமிழில் ஆங்கிலம் கலக்காமல் தான் பேசினாங்க என்பதை நாம் எல்லாம் அறியணும். எங்கிருந்து வந்தது ஆங்கில வார்த்தை? தமிழுடைய வயது என்ன? தமிழ் இலக்கியத்தினுடைய வயது 3000 வருஷத்துக்கு மேல. தமிழ் இலக்கியத்தின் வரலாறு. ஆங்கில வார்த்தை எப்போ வந்தது? 1200 வருஷம் சுமார் சொல்றாங்க. தமிழுக்குத்தான் மாற்று வார்த்தை ஆங்கிலம். அது வேற எந்த மொழியாக இருந்தாலும் சரி, தமிழுக்கு மாற்று மொழிதான் ஆங்கிலம். தமிழோட வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தைன்றது தான் கண்டுபிடிக்கணுமே தவிர ஆங்கிலத்துடைய இந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை தமிழ் அப்படின்னு தெரியாமல் மறக்க விட்டவர்கள் நாம தான் என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு துறையிலேயும், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாட்டிலேயும் அவர்களுடைய தாய்மொழி கல்விதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே நம்முடைய பள்ளி கல்வியுடன் நம்முடைய தமிழ் முடிஞ்சு போகுது. உயர்கல்வி தமிழிலே இல்லாதது தான் ஆங்கிலத்தினுடைய கலப்பு நம்முடைய மொழியில் வந்திருக்கு. இன்னும் கூட சொல்வதென்றால் அநேகமாக நாமெல்லாம் பேசுறது ஒரு 10-20% ஆங்கில வார்த்தைகளை உள்ள கடிக்கிய தமிழை பேசுகிறோம். நம்முடைய பசங்க இன்னும் அந்த சதவீதத்தில் உயர்ந்து விட்டார்கள். ஒரு 30% 40% ஆங்கிலம் கலந்த தமிழை பேசுகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. நாம் கொஞ்சம் பண்ணோம், நம்முடைய அடுத்த தலைமுறை அதிகமாக செய்து. இன்னும் கூட சொல்வதென்றால் தமிழே படிக்காமல் நம்முடைய பள்ளி கல்வியை முடித்த முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்கு. எப்படி? தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள்
உலகம் முழுவதும் தமிழை